ஹே காய்ஸ், டிசம்பர் 1980ல் ரெண்டல்சாம் அப்படிங்கிற காட்டுக்குள்ள ஸ்ட்ரேஞ்சான லைட்ஸும் அன்ஐடென்டிஃபைடு ஆப்ஜெக்ட் அதாவது யூஎஃப்ஓவை பார்த்ததா சொல்கிறாங்க. இது சொன்னவங்க சாதாரண ஆட்கள் கிடையாது, அவங்க மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ். இது நிறையா தியரிஸுக்கும் இன்வெஸ்டிகேஷனுக்கும் வழிவகுத்துச்சு. இது உண்மையாகவே ஏலியன்ஸோட யூஎஃப்ஓவா இல்லை மிலிட்ரியில் நடந்த ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட்டா? வாங்க பார்க்கலாம். அதுதான் ரெண்டல்சாம் இன்சிடெண்ட். இதை பிரிட்டன்ஸ் ரோஸ்வெல்னு சொல்லுவாங்க. இந்த இன்சிடெண்ட் ஸ்டார்ட் ஆகிற இடம் இங்கிலாண்டில் சஃபோல்க் அப்படிங்கிற பிளேஸில் இருக்கக்கூடிய ரெண்டல்சாம் அப்படிங்கிற ஃபாரஸ்டில் தான். இந்த ரெண்டல்சாம் ஃபாரஸ்ட்ரி கமிஷனுக்கு சொந்தமானது. அந்த ஃபாரஸ்ட் 15 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இடத்த கொண்டது. இந்த இன்சிடெண்ட் 2 முன்னாள் ராணுவ தளங்களுக்கு பக்கத்துல தான் நடந்திருக்கு. இந்த இன்சிடெண்ட் நடக்கும்போது அந்த 2 இடங்களுமே யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏர்ஃபோர்ஸ்னால தான் பயன்படுத்தப்பட்டு இருந்திருக்கு. அப்போ அந்த இடத்தோட விங் கமாண்டர் கர்னல் ஜார்டன் இ வில்லியம்ஸ், பேஸ் கமாண்டர் கர்னல் டெட் கான்ராட், அப்புறமா அங்கிருந்த டெப்யூட்டி கமாண்டர் தான் கர்னல் சார்லஸ் ஹால்ட். 26 டிசம்பர் 1980 கிட்டத்தட்ட நைட்டு 3 மணி அளவில் RAF உட்பிரிட்ஜ் அப்படிங்கிற பிளேஸ்ல இருந்த செக்யூரிட்டி பேட்ரோல் அங்க பக்கத்துல இருந்த ரெண்டல்சாம் ஃபாரஸ்ட்ல ஸ்ட்ரேஞ்சான லைட்ஸ் உள்ள இறங்குற மாதிரி இருக்கிற காட்சியை பாக்குறாங்க. முதல்ல அவங்க அது ஒரு விமானம் தான் எரிஞ்சு அங்க கீழே விழுகுது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அது என்னன்னு பாக்குறதுக்காக அவங்க அங்க போறாங்க. அங்க போய் பார்க்கும்போது ஒரு மெட்டாலிக் ஆப்ஜெக்ட். அதை பார்க்கும் போதே ரொம்ப வெளிச்சமா இருந்திருக்கு, கலர் லைட்ஸோட. அவங்க அந்த ஆப்ஜெக்ட் கிட்ட போய் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணி கிட்ட போக போக அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அங்கிருந்து மரங்கள் வழியா நகர்ற மாதிரி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க பக்கத்துல இருந்த விலங்குகள் எல்லாமே ஒரு மாதிரி வெறித்தனமா நடந்திருக்கு. இதெல்லாம் டெப்யூட்டி பேஸ் கமாண்டர் சார்லஸ் ஹால்ட் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா 4 மணி அளவில் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸை அந்த பிளேஸ்க்கு கூப்பிடுறாங்க. ஆனால் லோக்கல் போலீஸ் அங்கே வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அங்கே தெரிஞ்ச ஒரே லைட் அங்கிருந்து கொஞ்சம் தூரத்தில் இருந்த ஆர்ஃபோர்ட் நெஸ்ட் லைட் ஹவுஸோட லைட் தான். அதனால அவங்க அது அந்த லைட்டா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த இன்சிடென்ட் நடந்த இடத்துல இருந்து அதே சைட்ல 8 கிலோமீட்டர் தூரத்துல தான் அந்த லைட் ஹவுஸ் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 26 டிசம்பர் காலையில மறுபடியும் அவங்க அங்க போறாங்க. அவங்க அங்க போய் பார்க்கும்போது அந்த காட்டோட ஈஸ்டர்ன் எட்ஜ் சைட்ல 3 இம்ப்ரெஷன் இருக்கிறத பாக்குறாங்க. அந்த இம்ப்ரெஷன்ஸ் ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல இருந்திருக்கு. 10 மணி அளவுல அங்கிருந்த லோக்கல் போலீஸ மறுபடியும் அவங்க அங்க வர வைக்கிறாங்க. அவங்க அப்போ அது ஒரு வேளை அங்கிருந்த விலங்குகள்னால ஏற்படுத்தப்பட்ட இம்ப்ரெஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. டெப்யூட்டி பேஸ் கமாண்டரான சார்லஸ் ஹால்ட்டும் அவர் கூட சில சர்வீஸ்மென்னும் அந்த இடத்துக்கு 28 டிசம்பர் 1980 அப்போ மறுபடியும் போய் அங்கிருந்த அந்த அச்சுக்களையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களையும் ANPDR 27 சொல்லப்படக்கூடிய மிலிட்ரி ரேடியேஷன் சர்வே மீட்டரை வச்சு ரேடியேஷன் ரீடிங்ஸ் எடுக்கிறாங்க. அப்போ அவங்க அங்க 0.07 மில்லி ரோஞ்சன்ஸ் பெர் ஹார் அப்படிங்கிற வேல்யூவை ரெக்கார்ட் பண்றாங்க. ஆனா அதுவே அங்க இருக்கக்கூடிய மற்ற இடங்கள்ல 0.03ல இருந்து 0.04 மில்லி ரோஞ்சன்ஸ் பெர் ஹார் அப்படிங்கிற வேல்யூவை ரெக்கார்ட் பண்றாங்க. இந்த மில்லி ரோஞ்சன்ஸ் அப்படிங்கிறது ரேடியேஷன்ல ஒரு அளவை குறிக்கக்கூடிய வேல்யூ. அது மட்டும் இல்லாம அவங்க அங்கிருந்து இன்னும் கொஞ்சம் தூரத்துல ஒரு சின்ன வெடிப்பை பாக்குறாங்க. இது எல்லாத்தையுமே ஹால்ட் ஒரு மைக்ரோ கேசட்ல ரெக்கார்ட் பண்றாரு. இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்போ அவங்க அந்த முன்னாடி நாள் நைட்டு பார்த்த மாதிரியே அவங்க இருந்த இடத்துல இருந்து ஈஸ்ட் சைட்ல ரெட் கலர்ல ஃபிளாஷ் ஆகிட்டு இருந்த ஸ்ட்ரேஞ்சான லைட்டை பாக்குறாங்க. இன்னும் இதை பத்தி ஹால்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 3 நட்சத்திரங்கள் தெரிஞ்சதாகவும் அதுல 2 நார்த் சைட்லயும் பேலன்ஸ் 1 சவுத் சைட்லயும் கீழே இருந்து கிட்டத்தட்ட 10 டிகிரி ஹரிசான் ஆங்கிள் தெரிஞ்சதாகவும் சொல்லியிருக்காரு. இது 2ல இருந்து 3 மணி நேரம் ரொம்ப பிரைட்டா இருந்ததாகவும் அப்பப்போ லைட் பீம்ஸும் கீழே வர மாதிரி இருந்ததாகவும் சொல்லியிருக்காரு. ஆஸ்ட்ரோனமர்ஸ் இதை பிரைட் ஸ்டார்ஸ்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பொதுமக்களுக்கு முதலா இதை பத்தி கிடைச்ச ஆதாரமே டெப்யூட்டி பேஸ் கமாண்டரான ஹால்ட்னால எழுதப்பட்ட ஒரு மெமோரண்டம் தான். இது ஹால்ட் மெமோன்னு சொல்லப்படுது. இதை 1983 அப்போ தான் US ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் படி தான் பப்ளிக்காக கிடைக்கிற மாதிரி செய்கிறாங்க. இந்த மெமோராண்டமில் எழுதப்பட்ட நாளில் இருந்த தேதி 13 ஜான்வரி 1981. இந்த மெமோராண்டமோட டைட்டில் அன்எக்ஸ்பிளைன்டு லைட்ஸ். இந்த இன்சிடெண்ட்டை நேரில் பார்த்த சில பேரில் ஒருத்தரான எட் கேபன்சாக் அந்த காட்டுக்குள்ளே அவங்க ஒரு லைட் வரதை பார்த்ததாகவும் அங்கிருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு எதுவுமே தெரியாமல் போனதுனால அவங்க அந்த மரங்கள் நிறைந்த காட்டுக்குள்ளே போய் பார்க்க முயற்சி பண்ணும்போது அவங்களுக்கு அங்கே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் தான் தெரிஞ்சதாகவும் அதுக்கப்புறமா அவங்க லைட்டை சேஸ் பண்ணும்போது அவங்க சேஸ் பண்ணிட்டு இருந்தது லைட் ஹவுஸோட லைட்னு அவங்க டிட்டர்மைன் பண்ணதாகவும் சொல்லியிருக்காரு. ஆனால் இதனால் அங்கே வந்தது என்ன லைட்னு நிறையா பேரை திங்க் பண்ண வைக்குது.
அங்க இருந்த இன்னொருத்தரான ஜான் பரோஸும் அதே தான் சொல்லியிருக்காரு. ஆனா அவர் அங்க ஒரு பெண் கத்துற சத்தம் கேட்டதாவும், அது மட்டும் இல்லாம அங்க ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்த விலங்குகளும் அதிகமா சத்தம் போட்டதை கேட்டதாவும் சொல்லியிருக்காரு. ஹால்ட்டும் 2 நாள் அப்புறம் அந்த சவுண்டை கேட்டதா சொல்லியிருக்காரு. ஹால்ட் அவர் இது ஒரு வேற்று கிரகவாசிகள்னால தான் ஏற்படுத்தப்பட்ட இன்சிடென்ட் அப்படின்னு நம்புறதாவும் சொல்லியிருக்காரு. இதை பற்றி நிறையா தியரிஸும் சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் தியரியா நிறைய பேர்னால நம்பப்படக்கூடிய ஒரு தியரி, இது ஏலியன் சென்ட் பண்ண யூஎஃப்ஓ தான் அப்படிங்கிறது. யூஎஃப்ஓல இருந்து தான் அந்த ஸ்ட்ரேஞ்சான லைட்ஸும் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. செகண்ட் தியரியா இது ஒரு வேளை அங்கே இருந்த ஆர்ஃபர்ட் நெஸ் லைட் ஹவுஸோட லைட்டாக கூட இருக்கலாம்னு சொல்லப்படுது. அந்த லைட் ஹவுஸோட லைட்டு தான் ஒரு வேளை யூஎஃப்ஓ லைட் மாதிரி தெரிஞ்சிருக்கும்னு இன்னொரு சைடு சொல்லப்படுது. தேர்ட் தியரியா அது பிரைட் ஸ்டாரோ இல்லை விண்கற்களோவா கூட இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் தியரியா ஏதாச்சும் சீக்ரெட்டிவ் மிலிட்ரி எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்கலாம். அதாவது அட்வான்ஸ்டு ஏர்கிராஃப்டை டெஸ்ட் பண்ணும் போது ஏதாச்சும் மிஸ் ஐடென்டிஃபிகேஷன் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கலாம்னு சொல்லப்படுது. இது வேற்று கிரகவாசிகள் அனுப்புன யூஎஃப்ஓவா, அந்த யூஎஃப்ஓல இருந்து வந்த லைட்டா, இல்லை அங்கே இருந்த லைட் ஹவுஸோட லைட்டா, அதுவும் இல்லாமல் ஏதாச்சும் மிலிட்ரி எக்ஸ்பெரிமெண்ட்டா? இதற்கான பதில் கிடைக்காம இது ஒரு தீர்க்கப்படாத மர்மமாக தான் இப்போ வரைக்குமே பார்க்கப்படுது. இதை பற்றி சொல்லக்கூடிய தியரிஸ் இது என்னன்னு தெரிஞ்சுக்க நம்மளோட ஆர்வத்தையும் அதிகப்படுத்துது. ஆனால் யூஎஃப்ஓன்னு ஒரு டாப்பிக்கில் டிஸ்கஷன் வந்தால் ரெண்டல்ஷாம் ஃபாரஸ்ட் இன்சிடென்ட் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.